மகாபெரிவாழனம். ஸ்ரீ லலிதா நாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அனுகிரக நாமத்தில் அவளை சதா துஷ்டாய் என்று சொன்னார்கள். சதா துஷ்டாயை நமக என்று. அப்படி என்றால் அடுத்ததாக இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் வருமே, அதை சொல்வதுதான் இந்த நாமம். ஓம் தருணாதித்ய பாடலாயை நமஹ. ஓம் தருணாதித்ய பாடலாயை நமஹ. இங்க தருணாதித்யன் அப்படின்னு சொல்றது அதுவும் அதே சூரியன் தான். எப்பொழுதும் உதிக்கின்ற கூடிய அந்த இளம் சூரியன், பால சூரியனுக்கு தருணாதித்யன் பெயராம். அந்த சூரியனின் சிவப்பு எப்படி இருக்குமோ அந்த சிவப்பும் வெண்மையும் கலந்தார் போல் இருக்கக்கூடிய பாடல புஷ்பத்தின் வர்ணமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். காயத்ரி ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தருணாதித்த சங்காஷாயை நமக அப்படின்னு சொல்லுவாங்களாம். காயத்ரி உபாசனைக்கும் சூரிய வழிபாட்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தருணாதித்தனை போல தோற்றம் உள்ளவளாக, பிரகாசம் நிரம்பியவளாக அவள் இருக்கிறார். இதேதான் முக்தசாமி தீட்சிதர் தன்னுடைய பாடலாக சொல்லும் பொழுது இந்த தருணாதித்தனை அம்பிகைக்கு பொருத்தாமல் பரமேஸ்வரனுக்கு பொருத்தி அழகு பார்க்கிறார். ஒரு கீர்த்தனையும் எழுதி இருக்கிறார். அருணாச்சலநாதம் சொல்லும் பொழுது அருணாச்சலரை பற்றி சொல்வதாக இருக்கக்கூடியது. அதில் சொல்லும் பொழுது தருணாதித்த கோடி சங்காச சிதானந்தம் அப்படின்னு சொல்வாராம். அதாவது ஒரு சூரியன் கிடையாதுங்க, கோடி பால சூரியன்கள் பிரகாசம் நிரம்பியவராக சிதானந்தமாக இருக்கக்கூடிய இந்த அருணாச்சலரை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மிகிர தீப நகரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொன்னார் இல்லையா சௌந்தர்யலகில, அதுலேயும் அதே தான். அப்போ அது சொல்லும் பொழுது இரண்டுக்குமே நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். எப்படின்னா பாலசூரியன் போல ஜோதி சிவப்பாக இருப்பவள். அடுத்தது தருணி அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா இளமையோடு இருப்பது. அப்போ தருண இளமை பால அப்படின்னு சொல்றது. இதே வாஷ்யத்தில் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்களாம், முதிர்ந்த சூரியனாக இருக்கக்கூடிய, அதாவது நடுப்பகலுக்கு அப்பால் செல்லும் பொழுது சிவப்பு குறைந்து சிறிது வெண்மை கூடி பாதிரி புஷ்பம் போல் இருக்குமா. ஆக வெண்மை கலந்த மஞ்சள் அல்லது சிவப்பு இது சொல்றது. ஏன்னா அம்பிகையை சொல்லும் பொழுது எதை நாடி நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அதற்கு ஒரு நிறத்தை அவருக்கு கொடுப்பார்களாம். மோட்சத்தை நாடி செல்பவர்களுக்கு வெண்ணிறத்தவளாக, பணம் தானம் தனம் தானியம் இதெல்லாம் கேட்பவர்களுக்கு மஞ்சள் அப்படின்னு சொல்றது. ஸ்ருங்கார ரசம் வசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதிரிப்போ நிறத்தில் அம்பாள் பாவிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அவளிடம் நாம் எந்த பிரார்த்தனையை நாம் நாடி செல்கிறோமோ அந்த வர்ணத்தில் அவளை நாம் உபாசிக்கிறோம், அவள் நமக்கு காட்சி தருகிறாள் என்று சொல்கிறார்கள். மகாபெரியவா சரணம்.